திண்டுக்கல் அருகே காதலியை கொலை செய்து எரித்த காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்கியிருக்கலாம். முருகேசன், என்ன நடந்தது? விசாரணை விவரங்கள் என்ன? கன்னிவாடி அருகே பெற்றோர் இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி கொலை செய்து எரித்த காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி பன்றிமலை சாலையில் அமைதி சோலை என்ற பகுதியில் ஒரு நீரோடையின் அருகே கடந்த 13ஆம் தேதி இளம்பெண் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கன்னிவாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தது. இது குறித்து மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்களின் உத்தரவின் பேரில் கன்னிவாடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் அந்த இறந்த இளம்பெண் என்பவர் மாரியம்மாள், வயது 22 என்பதும் மதுரையில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் கலந்து வந்துள்ளார். இவர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சானார்பட்டி அருகே உள்ள எமக்கலாபுரத்தை சேர்ந்த பிரவீன் என்பவரை காதலித்து வந்ததாகவும், இதனால் 2 முறை அவர் கர்ப்பம் அடைந்ததாகவும், அதனால் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள மாரியம்மாள் வற்புறுத்தியதாக அது தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மாரியம்மாளை காதலன் பிரதீப் அமைதி சோலை அருகே அழைத்து சென்று கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பிரவீனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.